கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ. என்ன வாக்குத்தத்தம் சொல்லலான்னு இங்கே உட்கார்ந்து தான் திருப்பினேன். ஏற்கனவே நான் ஃபிக்ஸ் பண்ண காலையில் உங்களுக்காக எழுதின மெசேஜ், ஆண்டவர்கிட்ட கேட்டு எழுதின மெசேஜில் அதுக்கு போகிறதுக்கு முன்னே பார்க்குறப்ப நீ சமாதானத்தோடு வீட்டுக்கு போ. நீங்கள் இன்றைக்கி எப்படி போகணும்? ஒரு சமாதானத்தோடு. ஏன்னா ஆண்டவர் உலகத்துக்கு வந்த நோக்கமே ஏசாயா 9:6 சொல்கிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோழிகளுக்கும் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை பிள்ளை, பிதா, சமாதான பிரபு. அவர் சமாதானத்தை கொடுப்பதற்காக அந்த உலகத்துக்கு வந்தார். ஆதியாம் 49 யாக்கோபு தன் பிள்ளைகளை கூப்பிட்டு பிளஸ் பண்றப்போ சமாதான கர்த்தர் வருமளவும் என்ன சொல்றாரு? அமைதி நரசர். இயேசு எந்த வீட்டிற்கு வந்தாரோ அந்த வீட்டில் என்ன இருக்கு? சமாதானம் இருக்கு. இயேசு வரலன்னா அந்த வீட்டில் என்ன இருக்காது? இயேசு வந்த சண்டை இருக்காது. இயேசு இருந்தால் புருஷனும் மனைவிக்கும் சண்டை வராது, பக்கத்து வீட்டோடைய சண்டை வராது. இயேசு இருந்தால் ஒரு அமைதியான ஒரு சமாதானத்தை நமக்கு தருவார். முனையில் இறங்கணும் ஒரு அம்மா தோத்திரம் சொன்னாங்க. எப்போவுமே அந்த முனையில் இறங்க அம்மா தோத்திரம் சொல்லுவாங்க. ஏதோ நம்ம மாதிரி ஒரு சர்ச்சுக்கு போகிறவங்க நினைக்கிறேன், எந்த சர்ச்சுன்னு தெரியல, ஞாபகம் இல்லை. அவங்க வீட்டுக்காரர் கடந்த நாளில் ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க. இப்போ நல்லா இருக்கார். இட்லியும் புளிக்குழம்பு ஏதோ சாப்பிட்றாரு, எனக்கு தரேன்னாரு. நான் வேண்டான்னு சொன்னேன். நான் பீஃப் குழம்பு தான் சாப்பிட்றேன்னு சொன்னேன். நான் சாப்பிட்றதில்ல, இருந்தாலும் ஆள் நல்லா இருக்கார். அவருக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த சமாதானத்தை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண போகிறாரு? தரப்போகிறார். நிச்சயமாக அந்த 2024 முடித்து 2025 25 ஆரம்ப பகுதிக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் ஒரு 90 நிமிஷங்கள் அல்ல, ஒரு 85 நிமிஷங்கள் புதிய நாள், புதிய வருடம், புதிய மாதத்துக்குள்ளே போகிறோம். ஒருவேளை அதுக்குள்ளே இருக்க ஆண்டவர் நம்மோடு எல்லா நிலையிலும் நம்மோடு வழிநடத்த ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் ஒரு காலம் நம்மை கைவிடுறதில்லை. 1 சாமுவேல் 25:35 உன் வீட்டிற்கு நீ சமாதானத்தோட போ. அந்த வார்த்தை அடிப்படையில் நீ எங்களோடு பேசி எனக்குள்ளுக்கு அந்த குழப்பமான வாழ்வை மாற்றி ஒரு விடுதலை கொடுங்க. நீங்கள் வாங்க, எங்களோடு பேசுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமேன். சமாதானத்தோடு இப்போ வார்த்தையின் அடிப்படையில் இன்னைக்கு எந்த டாக்டர்கிட்ட போனாலும் உங்களுக்கு சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, தைராய்டு இருக்கா, சமாதானம் வேணும், அவ்வளோதான். அந்த சமாதானத்தை கொடுக்கும் ஆண்டவர் நிச்சயமாகவே சமாதானத்தை கொடுப்பார். எந்த டாக்டர்கிட்ட போனாலும் உங்களுக்கு சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, தைராய்டு இருக்கா, இல்லைன்னா கொலஸ்ட்ரால் இருக்கா, ஸ்டோன் இருக்கா, இப்படி கேட்குறாங்க. பொதுவாக ப்ரெஷர் இருக்கா, என்ன இருக்கா, சுகர் இருக்கா, இது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். கிட்டத்தட்ட 100 பேரில் முந்தா நாள் 4 பேர் டீ சாப்பிட்டோம், 3 பேருக்கு சர்க்கரை இல்லாத காஃபி. அப்போ 3 பேருக்கு என்ன இருக்குது? 4 பேரில் சுகர் இருக்குது. இப்போ இந்த சகோதரி கூட முன்னை விட ஒல்லி ஆகியிருக்காங்க. இப்போ என்ன சுகர் இருக்கான்னு எனக்கு தெரியல. பார்க்க ஆமாங்கிறாங்க. ரொம்ப இடம் ஒரு 5 கிலோ என்னை மாதிரி ஒல்லி ஆகியிருக்காங்க. அவங்க நல்லா குண்டாக இருந்தாங்க. அப்போது நமக்கு இன்றைக்கி வியாதி எப்படி இருக்குது, அந்த நிலைமையில் இருக்குது. டாக்டர் அப்படி தான் கேட்குறாங்க. ஆனால் கிறிஸ்தவத்தில் ஆண்டவர்கிட்ட போகிறப்போ ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறார், உன்ட பெருமை இருக்கா, பொறாமை இருக்கா? பெருமை இருக்கா? பெருமைக்காரன் என்ன பண்ணுவான்னா மற்றவங்களை விட்டு தன்னை பெருமாவே பேசுவான். அதனால் அவன்கிட்ட யாரும் சேர மாட்டாங்களாம். பொறாமைக்காரன் மற்ற யாரையும் சேர்க்க மாட்டானா, அதனால் அவன்கிட்ட யாரும் சேர போக மாட்டாங்களாம். யார்கிட்ட பெருமைக்காரன்ட்ட போனால் அவன் பெருமையாகவே பேசுவானா, எதை எடுத்தாலும் தன்னை பற்றி புகழ்ந்து தன்னை பெருமைப்படுத்தியே பேசி கொண்டிருப்பானா, அவன்கிட்ட யாரும் சேர மாட்டாங்களாம். பொறாமைக்காரன் அப்படியா, அந்த பொறாமை அவனை யாரை பார்த்தாலும் வயிறு எரிச்சல், அந்த வயிறு எரிச்சல் இருக்கவன்ட்ட யார்ட்டையும் என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அந்த பொறாமைக்காரன் எப்படி இருப்பான்னா, ஒருத்தர் ஜெபம் பண்ண போனார். ஒருத்தர் 40 நாள் பாஸ்டிங் இருந்தார். 40 நாள் பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுறப்போ கடவுள் கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும், 40 நாள் அல்லும் பகலும் புசிக்காமல் இருக்கியே, பாஸ்டிங் இருக்கிய, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அப்போது அவன் கேட்டான்,
இருங்க சொல்கிறேங்கிறப்ப அங்கே ஆண்டவர் அதுக்கு முன்னால் விவரமாக டக்குன்னு சொன்னார், உனக்கு என்ன கொடுத்தாலும் எதிர் வீட்டுக்காருக்கு 2 கொடுப்பேன்னாராம். உனக்கு என்ன கொடுத்தாலும் எதிர் வீட்டுக்கார் 2 கொடுப்பேன்னா, 2 பேரும் ஒரே நாள் ஊர்லேருந்து சென்னைக்கு வந்தாங்க, ஒரே நாள் கடை ஆரம்பித்தாங்க, ஒரு நாள் பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. அதில் அவர் டபுள் வருமானம் டபுள் ஆகிட்டார். இவர் சிங்கிளாகவே இருக்கார், இவருக்கு டபுள் ஆகலை. அதனால் இவர் கொஞ்சம் அவர் மேலே பொறாமல் இவருக்கு இருந்துச்சு. அதனால் கடவுள் கேட்டார், உனக்கு என்ன கொடுத்தாலும் டபுள்னாராம், டபுள் பிளெஸ்ஸிங், என்ன கொடுத்தாலும் டபுள் பிளெஸ்ஸிங். உடனே இவர் டக்குன்னு, இல்லைங்க அது இன்றைக்கி நான் கேட்கல, 40 நாள் பாஸ்டிங் இருந்தேன், இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஆஸ் வெனஸ்டே சாம்பத் புதன்கிழமையிலேருந்து ஈஸ்டர் வரையும் 47 நாள் கணக்கு. 47 நாளில் 7 நாள் வாரத்தின் முதல் நாள், அன்னைக்கு பாஸ்டிங் இருக்கக்கூடாது. அதனால் 7 நாள் கழித்து 40 நாள் பாஸ்டிங்கு. மழை பெய்யும் வானத்தில் மோசே மனா 40 வயசு, வனாந்தரம் 40 வயசு, அவன் தலைமைத்துவம் 40 வயசு, தாவீது 40 வயசு, சவுல் 40 வயசு. எசேக்கியேலை கூப்பிட்டு 40 நாள் நீ பாஸ்டிங் இருந்தார். மழை பெஞ்சது, நோவா காலத்தில் மழை பெஞ்சது 40 நாள். இயேசு கிறிஸ்து பாஸ்டிங் இருந்தது 40. இயேசு கிறிஸ்து போன பிறகு பேதுருடைய ஃபஸ்ட்டு மிரக்கல் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், நான் அப்போஸ்தலர் 4:22 சொல்வார், கிட்டத்தட்ட 40 வயது உள்ள மதிக்கத்தக்க மனிதன் அவன் எழுந்து நடந்தான். அந்த 40ங்கிறது வேதத்தில் நிறைய ஸ்பெஷல். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு 40 நாட்கள் சீஷரோடு பழகினார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கோம் அந்த 40. ஆனால் நமக்கு பாஸ்டிங் கொடுத்து 47 நாள், ஆஸ் வெனஸ்டேலேருந்து சண்டே வரையும் வாரத்தின் முதல் நாள் ஆண்டவர் உயிரோடு எழுந்து விட்டார். அன்னைக்கு பாஸ்டிங் இருக்கக்கூடாது. அதனால் 7 நாளை கழித்து 40 நாள் பாஸ்டிங்கு. ஆனால் 40 நாள் இவர் பாஸ்டிங் இருந்தார். 40 நாள் இவர் பாஸ்டிங் இருக்கிறப்போ ஆண்டவர் கேட்குறப்ப சொன்னார், இன்னொரு 7 டேஸ் இருந்துடுறேன், நீங்கள் அப்புறம் வாங்க நான் சொல்கிறேன்ட்டார். ஆண்டவரும் போயிட்டார். திரும்ப 7 நாள் பாஸ்டிங் இருந்தார். 7 நாள் முடியவும் ஆண்டவர் கரெக்டாக பாஸ்டிங் முடிஞ்சோன்னு வந்துட்டார். வந்தோன்னு உனக்கு என்னப்பா பண்ணார், எனக்கு ஒரு கண் அவுட் ஆகணுன்னார். என்ன சொன்னார், இப்போ எதிர் வீட்டுக்காருக்கு எத்தனை கண்ணு போகும்? இது பொறாமை. இது என்ன ஆகாது, இது பொறாமை, இது இருக்கக்கூடாது. சவுல் பெரிய கூட்டம், யாரை அவங்க மக்கள் கேட்குறாங்க, ராஜா வேணும்னு. அந்த கூட்டத்திலே லட்சக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க. அந்த கூட்டத்திலே உயரமான மனிதர் சவுல். அந்த சவுலை பார்க்குற உயரமாக அவனை பார்த்து ராஜா பார்க்குறார். ஆனால் அவன் ஆண்டோடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியலை. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. என் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளை உன்னை மேன்மையாய் வைக்கும் ஆண்டவர். உன்னை வாளாக்காமல் தலையாக்கும் ஆண்டவர். உன்னை கீழாகாமல் மேலாக்கும் ஆண்டவர். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும். உபாகம் 28ஆம் அதிகாரம் 1-14 வசனம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அவன் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில் அவனுடைய ராஜ்ய பாரத்தை எடுத்து தாவீதுக்கு கொடுத்தார். தாவீது மேலே அவருக்கு பொறாமை. என்ன பொறாமை, தாவீதுட்ட ஒரு கான்ஃபிடென்ட், என்ன நம்பிக்கைன்னா, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்தை வந்து சத்தம் போடுறான், உங்களெல்லாம் கொன்ற போகிறேங்கிறான், மிரட்டுறான், அருவா வச்சுருக்கான், கட்டை வச்சுருக்கிறான், அடியாட்கள் வச்சுருக்கிறான், பயமாக இருக்குது, யாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. அந்த நேரத்தில் அவன் இடம் வந்து 150 கிலோ ஹைட் அண்ட் வெயிட்டு, மாமிச மலை, அப்படி கிடுகிட்டுன்னு உடம்புலாம் ஆடுது. அவளை பார்த்தாலே அந்த பூமியாக ஆடுற மாதிரி இருக்குது. ஆனால் இவன் சொன்னால், நான் அவனை போய் அடிக்கிறேன். எப்படா முடியும், எனக்கு கர்த்தரி நாமம் இருக்கு, நேம் ஆஃப் த லார்ட், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஒரு முசை சிங்கமும் கரடியாண்ட வந்துச்சு, அதை வாயை கிழிச்சு போட்டுட்டேன். அப்படிப்பட்ட வல்லமை எனக்கு தந்திருக்கிறார் ஆண்டவர். ஏன்னா நான் வருது உயிருள்ள ஆண்டவருடைய நாமம், ஜீவனுள்ள நாமம். அந்த ஜீவனுள்ள நாமம் என்கிட்ட இருக்குன்னு சொன்னார். அதுதான் தாவீது சொல்லிட்டு போய் அந்த கோலியாத்தை அடிக்கிறாரு. உண்டிக்கோல் எடுத்து ஒரே ஒரு கல், 5 கல் எடுத்தார். ஸ்டாரில் 5 முக்கு இருக்கும், அதை கணக்கு பண்ணி தான் ஸ்டாரில் 5 முக்கு கொடுத்துருப்பாங்க. 5 கல் எடுக்கிறாரு. ஒரே கல் நெத்தி அடி அடித்தாயா, பொத்துன்னு உளுந்தாயா அவன். அப்போ தான் சொன்னால் மக்கள்லாம் பாடினாங்க, சவுல் கொன்றது 1000. இப்போ தான் பொறாமல் வந்துச்சு. யார் மேலே? தாவீதை ஈட்டி எடுத்து குத்த போகிறான், ராஜாவாக இருக்கிறவன் வெட்ட போகிறான். அப்போ சொல்கிறான், இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலே, நான் ஒரு தெள்ளு பூச்சி,
தெள்ளு பூச்சின்னு அந்த மீட்டிங் நடத்துகிறப்ப அந்த பூச்சி நிறையா வந்துடும் மழை பெஞ்சா. அப்போ ஒரு லைட் இருக்குது, சினிமாக்காரங்க போடுற லைட்டு, அதை ஆன் பண்ணி விட்டால் எல்லா பூச்சியும் செத்துப்போம். அந்த லைட்டில் அவ்வளோ பவர் அந்த லைட்டு. அது ஹீட்டில் அந்த அவ்வளோ ஹீட்டில் அந்த இந்த ஹீட்டில் அந்த பூச்சி தாளாது. அதே மாதிரி ஒரு சாதாரண தெள்ளி பூச்சிப்பா, என்னைய போய் பிடிக்க வந்து என்னப்பா நியாயன்னு கேட்குறான். இவன் தன்னை தாழ்த்துறான், அவன் மேலே பொறாம கொள்றான். சவுல் குடும்பமே அழிந்து விட்டது. தாவீதின் வம்சமோ ஒரு குலவிளக்காய் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றுச்சு. ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து, ஈசா யாரு? தாவீதோட அப்பா. அப்படி அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் வந்தது. அந்த குருடன் கேட்டான், சன் ஆஃப் டேவிட், தாவீதின் மகனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். உலகத்துல எந்த மக்கள் தாவீதின் குமாரனை நோக்கி அழைக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்க தாவீதின் அரசர், அந்த சன் ஆஃப் டேவிட், அந்த சன்னா இயேசு கிறிஸ்து. அதே தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வம்சாவளி ஏன் கிடைச்சதுன்னா, தன்னைக்கு என்ன இல்ல, பொறாமை இல்லை, தன்னை தாழ்த்தினான். கிறிஸ்தவ மக்களாகிய நீங்கள் நான் என்ன பண்ணணும்? எப்பெல்லாம் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறோமோ, 2 பேர் ஜெபம் பண்ணா. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஒருத்தர் பரிசேயன், ஒருத்தர் ஆயக்காரன், 2 ஜெபத்தை அதில் சொல்லியிருப்பாங்க. முதல் ஜெபம், ஒரு பெண் ஜெபித்து கொண்டிருக்கார், அல்லும் பகலும், டே அண்ட் நைட் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அல்லும் பகலும் அந்த அம்மா கூப்பிடுறதால அந்த அம்மாவுக்கு ஒரு விடுதலை கிடைச்சுதான். அப்படி எப்படி கூப்பிடுனா, அந்த பரிசேயன் நான் யாருன்னா, நான் கொடுக்குற ஆளு, நான் பெரிய ஆளு, இன்னும் தன்னுடைய பெருமை, தன்னுடைய வேலைகளை எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணார் பரிசேயன். ஆயக்காரனோ, அந்த பின்தங்கின மனிதனோ, அந்த தாழ்ந்த இனத்து மனிதனோ இப்போ வாசலுக்கு வெளியே இருந்து, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். எப்ப நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெபிக்கிறோமோ அப்ப உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுக்கும் ஆண்டவர். உன்னுடைய வியாதியை மாற்றி உனக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். உன்னை எல்லா நிலையிலும் உயர்த்தும் அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் உன்னோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் விற்கப்பட்டு போனதுல எந்த மனிதன் தன்னை தாழ்த்தி, தகப்பனே நான் ஒண்ணுமே இல்லப்பா, ஒண்ணுமே இல்ல தகப்பனே, எனக்கு விடுதலை கொடுங்க. அதுதான் காலையில நான் எழுந்தோடனே ஒரு பிரேயர், காலையில எழுந்தோடனே பைபிள் வாசிக்கிறப்போ எனக்கு கொடுக்கப்பட்டது இன்னைக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரம். உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். இந்த கதைலாம் என்கிட்ட பேசாத, கடவுளை என்கிட்ட பேசாத, உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கதவை பூட்டிக்கோ. ஹெவன்லி மை ஃபாதர், பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். எதுக்கு இந்த ஜெபம் இன்னைக்கு வந்துச்சுன்னா, காலையிலே ஒரு பாஸ்டம் அந்த சட்டை கொண்டாந்து கொடுத்தாங்க. நான் சொன்னேன் 10:30 மணிக்கு வாங்கம்மான்னு. எழுந்தது 7:45. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் வாக்கிங்க. அதுக்கப்புறம் 2-3 மெசேஜ் எழுதணும், பைபிள் வாசிக்கணும், வேலை இருக்குது, குளிக்கணும், எனக்கு வேலை இருக்குது. 10:30 மணிக்கு வாங்கினேன். அந்த பாஸ்டம்மா இவங்கள மாதிரி லேடி 9:45 வந்து நின்றுட்டாங்க. அவங்க ரோட்டில் யாரும் உள்ளே உட்கார விட மாட்டாங்க. எந்த பாஸ்டையும் நிறைய கூட்டம் வந்ததுன்னு யாருமே உள்ளே விட மாட்டாங்க. நான் போனால் தான் உள்ளே விடுவாங்க. ஒரு செலக்டட் பீப்புள்ஸ் தான் உள்ளே விடுவோம், எல்லாத்தையும் உள்ளே விட மாட்டோம். ஏன்னா இதில் ஃப்ராடுலாம் நிறையா வரும், 1-2 ஃப்ராடுலாம் வரும். பாஸ்ட்டுன்னு சொல்லுவான், ஏமாத்துறோம், எங்கேயாவது 50-100 வாங்கிட்டு போகிறோம், நிறைய ஃப்ராடுலாம் இருக்கான். அதனால யாரையும் உள்ள விடும். அந்த அம்மா காலையிலே நேற்றே ஃபோன் பண்ணி காலையில் லேட்டாக வாங்கினா சீக்கிரம் வந்துட்டாங்க. அப்போ அந்த அம்மாவை போய் பார்க்க போனால் எனக்கு ப்ரேயர் கட் ஆகுது. ஒரு 10-15 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். என்னப்பா ஜெபம் பண்ணி கட்டாதேன்னு நினைச்சேன். அப்பதான் அந்த வசனத்தை ஆண்டவர் பேசினா, இவ்வளவுதான்டா ஜெபம் போடான்ட்டார். என்ன சொன்னாரு? பரமலிங்க பிதாவே, இந்த ராஜ்யம் வருவதாக, இந்த சித்தம் பரமலிங்க செய்வது போல அந்தந்த அப்பங்களை எங்களுக்கு தாரும். எனக்கு தேவை டெய்லி என்னது? சோறு. சோறு அப்பமா சாப்பிடுறீங்க, டெய்லி பிரெட்டா சாப்பிடுறீங்க. நம்ம என்ன சாப்பிட்றோம்? சோறு தான் திங்கிறோம். சோறு அண்ணன்ற 10 சோத்து தாங்க. எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்யுங்கள், நாங்கள் மன்னிச்சோம். இன்னைக்கு யாரையாவது மன்னிச்சீங்களா? யாரையாவது மன்னிச்சு கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்களேன். சிந்தனை பண்ணி பார்த்துட்டு மன்னிக்கலைன்னா, இப்போ நீ மன்னிச்சிரு, உனக்கு இருக்கிற அந்த கேன்சர் வியாதி உன்னை விட்டு போய்கிட்டு இருக்கு. இப்ப நீ மன்னிச்சிரு, உன்னை விட்டு அந்த ஸ்டோன் உன்னை விட்டு போய்கிட்டு இருக்கு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த வித ஆயுதமும் உனக்கு விரோதமா அவன் செய்வனை பண்ணிக்கிட்டு இருக்கான். செய்வனை பண்றவன் செத்து போவான்.
செய்வன பண்றவன இருக்க முடியாது. நீ எப்போ மன்னிச்சிட்டியோ, அந்த தங்கச்சியை மன்னிச்சிட்டியோ, அந்த அண்ணனை மன்னிச்சிட்டியோ, உன்ட நகையை வாங்கி அடகு வச்சு குடுக்கல இல்ல கவரிங்க கொடுத்து உன்னை ஏமாத்திட்டா, 4 நாள்ல கருத்து போச்சு, நீ திட்டிக்கிட்டு இருக்கியோ, அந்த தங்கச்சியை இப்ப நீ மன்னிச்சிரு. பரவாயில்ல தங்கச்சி, நீ நல்லாரு, உனக்கா நான் ஜெபம் பண்றேன்னு இந்த இடத்துல அந்த தங்கச்சிக்காக ஜெபம் பண்ணிரு. ஆண்டவர் இப்பொழுது நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும். ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். ஒருவேளை நான் உயிரோடு இருப்பவருடைய சுத்த கிருபை காலைதோறும் அவை புதியவைகள், காலைதோறும் புதியவைகள். எப்படின்னா, நம்ம எப்பெல்லாம் மன்னிக்கிறோமோ அப்பெல்லாம் நமக்கு விடுதலை கொடுக்கும். ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போனது. பரமனை வைக்க எங்கள் பிதாவே, ராஜ்யம் உம்முடைய சித்தம் அந்தந்த பங்களை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களை மன்னிக்கிறது போல சோதனைக்கு உட்பட பண்ணாமல். சோதனை என்ன? சோதனை மன்னிக்கிறோமா, எடுத்ததை கொடுக்குறோமா? ஒரு கண்டக்டரு ஒரு பஸ்ஸில் வந்தார். வெலிஃபேர் கேட்டில் ஏறுறார், மின்ட்டில் இறங்குறார். இதே மாதிரி ஒரு விசுவாஸ், ஒரு பிரசங்கியார் ஏறினார். ஒரு 1 ரூபா டிக்கெட்டு. இப்போ 1 ரூபாலாம் டிக்கெட் இல்லை, குறைஞ்சது 5 ரூபா இல்லை. 5 ரூபாய்க்கு அப்புறம் 10 ரூபா தானே, சில்லறைக்கே கிடையாது. 10க்கு அப்புறம் 7 ரூபா இருக்கா, 8 ரூபா இருக்கு. 10 ரூபா கொடுத்தாரு, 7 ரூபா டிக்கெட்டு. இப்போ எவ்வளோ கொடுக்கணும்? கண்டக்டரு 3 ரூபா கொடுக்கணும். என்னை மாதிரி பிரசங்கியார் வந்தவர் 4 ரூபா கொடுத்துட்டார். யார்? கண்டக்டர் 4 ரூபா பிரசங்கியார்ட்ட கொடுத்துட்டார். இவர் டிக்கெட் எலிஃபென்ட்ல கொடுத்துட்டு அடுத்து திருப்பள்ளி ஸ்ட்ரீட் வந்துருச்சு. எண்ணி பார்த்தார், இப்போ எவ்வளோ இருக்கு? 3 ரூபா இருக்கணும். எவ்வளோ இருக்கு? கொடுத்துடலான்னு நினைச்சார். பல்லவன் தானே, பெரிய பணக்காரன் தானே, விடுன்னு விட்டார். அடுத்து நடராஜ் தேட்டர் வந்துச்சு, பத்மநாபா தேட்டர். நடராஜ் அங்கே இல்லை, பத்மநாபா தேட்டர். திரும்ப ஆவியானவையே எழுந்து கொண்டே கூடுறா அந்த பிரசங்கியா இருக்கு. சரி, ஒரு பணக்காரர் தானே விட்டார். திரும்ப மூலகுத்திரம் வந்துச்சு, திரும்ப கொடுக்கணும்னு நினைச்சாரு, கொடுக்க அவருக்கு மனசில்லை. ஆவியானவர் உட்கார விடலை, முதல்ல கொண்டே கொடுறான்னாரு. மின்ட்டில் இறங்கணும். அப்போ போய் கண்டக்டர், சார் 10 ரூபா கொடுத்தேன் சார், 4 ரூபா கொடுக்கணும், 7 ரூபா டிக்கெட்டு 3 ரூபா தரணும், நீங்கள் 4 ரூபா தத்துட்டீங்க, இந்தாங்க உங்கள் 1 ரூபா. பெருமையாக கொடுத்தாரு. கண்டக்டர் சொன்னார், எனக்கு 4 ரூபா கொடுக்கறது அங்கேயே தெரியும். நீங்கள் எங்கள் சர்ச்சில் 3 வருஷம் வந்து கன்வென்ஷன் பேசுகிறீங்க, வருஷம் கடைசி மெசேஜ் கொடுக்குறீங்க, இடையில ஃபங்க்ஷன் அவங்க பாஸ்டமாக கூப்பிட்றாங்க, நீ எந்த லட்சணத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனை பார்த்தேன். இதுதான் சோதனை. வெள்ளைச்சேலை கட்டினா போதாது, வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டா போதாது. ஆண்டவர் சோதனையை கொடுக்குற நேரத்தில் என்ன பண்ணணும்? விடுதலை கொடுக்கல. அந்த சோதனையை கொடுக்குற நேரத்தில் ஆண் தப்பு பண்ணல, அதான் சோதனை பிரவேசிக்காம பண்ணாமல் தீமை இருந்தீங்களே. அவர் சொன்னார், 3 நாள் எங்கள் கோயிலில் பேசுறீங்க, 3 நாளும் வந்து உட்கார்ந்துருந்தேன். நீங்கள் களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாக, வேசித்தனம் செய்யாதிருப்பாயாக நீ பிரசங்கம் பண்ணீங்க. அந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்டேன். நீ எந்த லட்சணத்தில் இருக்கணும் நீ செக் பண்றதுக்காக தான் கொடுத்தேன்னா. இதுதான் ஆண்டோடைய ஜெபம். கடவுள் என்ன பண்றாரு? நம்மளை செக் பண்றாரு. நம்ம குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்றாரு, நம்முடைய மனது எப்படி இருக்குன்னு செக் பண்றாரு. அதுல இருந்து நம்ம சேஃப்டி பண்ணி வந்தாதான் நம்ம புள்ளம் பரிசுத்தப்படுத்தப்படும். அப்பொழுது உனக்கு சமாதானத்தை கொடுக்கும் ஆண்டவர் உன்னோடு வந்திருக்கிறார், உனக்கு விடுதலை கொடுக்க. இதுதான் பொறாமை. அந்த பொறாமை அவருக்கு இருந்துச்சு. அடுத்து பெருமை. ஆண்டவர் யாக்கோபு 4:6 சொல்றாரு. என்ன சொல்றாரு? 4:6 பெருமை உள்ளருக்கு ஆண்டவர். லூக்கா 14:11 என்ன இருக்கு? தாழ்மை. மத்தேயு 23:12, நீதிமொழிகள் 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கு ஒரு பலன், ஐஸ்வர்யமும் மகிமையும் கனமுமா. நேபுகாத்நேச்சார் தானியேல வாசிங்கன்னா, நேபுகாத்நேச்சார் நல்ல ராஜா, சூப்பர் ராஜா, ரொம்ப சூப்பர் ராஜா நேபுகாத்நேச்சார். அவர் கேட்கிறார், அந்த இன்னைக்கு தானியேல் 2ஆம் அதிகாரத்தை வாசித்தேன், 3ஆம் அதிகாரம்
ஆபகுத், சாத்ராக், மேஷாக், உன்னதமான தேவனுடைய குமாரரே, நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? கேள்வி கேட்பார். அவர் தான் தூக்கி போடுறார். எரிகிற அக்கினி சூழலில தூக்கி போடுறது அவர் தான். திரும்ப திரும்ப வாசித்தேன். அவர் பெரிய சிலை, 60 அடி உயரம், 4 முழம் அகலம், அவ்வளவு பெரிய சிலை. அதை வணங்குங்கிறார், முடியாதுங்கிறான். அக்கினி சூழலில பயங்கர சூடு ஏற்றி உள்ள தள்ளுறாரு. அவர் தான் போடுறார். போட்டவன் செத்து போறான். போட்டது 3 பேரு, 4 பேரா இருக்காங்க. அப்பதான் பாக்குறா கடவுளுங்கிறது, கடவுளுடைய பயம் வருது. அப்படிப்பட்ட கடவுளுக்கு பயந்த மனிதர் நேபுகாத்நேச்சர் என் மகா பாபிலோன்னு கண்ணை தூக்குனார், பெருமைப்படுத்தினார். கொன்னத்துல மாடு மாதிரி ஆயிட்டார். மாடு மாதிரி புல்லு திங்க வைக்கல் திங்க ஆயிட்டான். செத்து போறான். திரும்ப அவன் ஜெபிக்கிறான், தன்னை தப்புப்பான்னு ஜெபிக்கிறப்ப திரும்ப ராஜ்யபரத்துக்கு வர்றான். அந்த தானியல் 4 திரும்ப வாசிங்க. தானியல் 5 பெல்ஷாத்தாருங்கிற ஒரு மனுஷன் வராரு. பெல்ஷாத்தார் நேபுகாத்நேச்சருடைய மகன். அவன் என்ன பண்றான், நம்மள மாதிரி கிறிஸ்துவ மக்களை கொலை பண்றான், கொள்ளடிக்கிறான். அடிச்சுட்டு நம்ம சர்ச்சில் இருந்து இதே மாதிரி பரிசுத்த ஜாமான், இது பரிசுத்தம் நம்ம நினைக்கிறோம், இந்த ஹோலினஸ் நினைக்கிறோம், கடவுளுடைய பரிசுத்தம், இந்த சரீரமும் ரத்தமும் கடவுளுடைய சரித்திரம்னு நினைக்கிறோம். அதே மாதிரி அதில் கொண்டு போனதை சாராயம் குடிக்கிறான், அதில் ஊற்றி சாராயம் குடிக்கிறான். சாராயம் குடிக்கிறது இல்லாமல் பெருமைப்படுறான். அப்போ ஒரு கை வேகமாக வந்து மேலே எழுது. அவனுக்கு போதை இறங்கி போச்சு. ஏதோ ஒரு கை வருது, இதுக்கப்புறம் தான் கை வருது, இதுக்கப்புறம் ஒரு கை வந்து வேகமாக எழுதிட்டு போயிடுச்சு. ஷாக் ஆயிட்டான். போதெல்லாம் தலையில் இருக்க போதெல்லாம் இறங்கி போச்சு. யாரையும் கூப்பிட்டு ஒன்றும் சொல்ல முடியல. ஜோசியக்காரர், குறி சொல்றவங்க, ஐயா மந்த எல்லாத்தையும் ஒருத்தனாலே முடியல. தானியலை கூப்பிடுறாங்க. தானியலை கூப்பிட்டு உனக்கு ராஜ்யத்தில் பாதி தருவேன், உன் கழுத்தில் ரத்தப்பணி போடப்படும், எல்லாம் போடப்படும் சொல்லி கொடுத்து போடுறார். அண்ணா தானியலு இதெல்லாம் வச்சுக்க நிப்பாயாங்கிறான். இல்லை எனக்கு தேவையில்லை, வந்தேன், உனக்கு புரியல, நான் சொல்கிறேன். அதில் எழுதுனது என்ன தெரியுமா, இவன் மனம் பெருமை கொண்டது, அதனால இன்னைக்கு ராத்திரி செத்து போகிறான்ட்டான். என்ன சொல்லிட்டா, பெருமையுள்ள காண்டர் எப்படி இருக்கிறாரு? எந்த மனுஷனும் பெருமைப்பட்டுட்டானா முடிஞ்சு போச்சு. பில் லாரின்னு ஒரு ஊழியக்காரர் திருநெல்வேலியில் இருந்தார். அப்படி நடந்து போனா அவருடைய நிழல் பட்டு உயிரோடு எழுந்திருப்பாங்க. நிழல் பட்ட உயிரோடு எழுந்துருவாங்க. அவர் கார் போறப்ப அவருடைய பார்வைப்பட்ட எழுந்திருக்காங்க, நடந்திருக்காங்க. கடைசியில் என்ன சொல்லிட்டாரு, நான் தான் இயேசுன்ட்டார். என்ன சொல்லிட்டாரு, அமைதி கெட்டு போச்சு, எல்லாம் கெட்டு போச்சு. எந்த மனுஷன் பெருமை உள்ளவன் காண்டவர் என்ன பண்றாரு, எதிர்த்து நிற்கிறார். ஒருவேளை நாம் இந்த உலக பிரகாரமா நமக்கு சுகர் வியாதியா, ப்ரெஷரா, கவலைப்படாதீங்க. நாம் பெருமை நம்மகிட்ட வேண்டாம். நம்மை தாழ்த்தி தகப்பட்ட நம்மை ஒப்பு கொடுக்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கவே வந்தார். அவர் இன்று உலக பிரகாரமான சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றார். இந்த சமாதானம் எப்பவுமே என்னோடு இருக்க ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, தகப்பனே ஒருவேளை எனக்கு அந்த சமாதானத்தை தாங்கப்பா, உம்முடைய கிருபையை தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே, உம்முடைய வழிநடை தாங்க தகப்பன் நோக்கி பார்ப்போம். 1 சாமுவேல் 25:35 உள்ள இந்த சமாதானத்தோடு நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிருக்கீங்க. அந்த சமாதானத்தோடு எங்களை அனுப்புங்கப்பான்னு அவரை நோக்கி பார்ப்போமா. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்